ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல ஆத்தும நேசரா இயேசு கிறிஸ்து உண்டு. நம்ம தேற்றுகிற நல்ல ஒரு தாயாய் நமக்கு யார் உண்டு? பரிசுத்த ஆவியானவர் உண்டு. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எந்த சிச்சுவேஷன்லையும் யார் இல்லை? தனிமையானவங்க இல்லை. நம்மளை புரிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இல்லை. ஏன்னா நிறைய நேரம் நமக்குள்ள சில டஃப்பான சிச்சுவேஷனில் என்ன தோணும்னா, மனுஷங்களுக்குள்ள என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நமக்குன்னு சொல்லி நமக்காகவே ஒரு குமாரன் என்ன செஞ்சிருக்கிறாரு. அந்த குமாரன் யாருக்காக கொடுக்கப்பட்டார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்காக ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனையே கொடுத்து நம்மளை அவருக்காக மீட்டுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அதனால் நல்லா யோசித்துக்கோங்க. எப்போவுமே நம்ம என்ன கான்ஷியஸில் மூவ் ஆகணும்னா, நான் தனியாக இல்லை, எனக்குள்ள தேவன் இருக்கார், எனக்குள்ள இயேசு கிறிஸ்து அசைவாடிட்டு இருக்கிறார், ஆவியானவர் என்ன முழுமையாக ஆளுகை செய்துட்டு இருக்கிறார். இந்த கான்ஷியஸில் இருந்தோன்னா நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம பாதைகள் எப்படி தான் இருக்கும்? ராஜ பாதைகளாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பயம் நம்மக்கிட்ட வேலை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதை குறித்து பேச போகிறேன்னா, நம்ம வாஸ்தவம்ல 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, பயமானது வேதனை உள்ளது. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பயத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பண்ணியிருக்கீங்களா? எல்லாரும் பண்ணியிருக்கீங்களா? பயமானது எப்படி இருக்கும்? பயம்தான் ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? எப்படி இருக்கும்? பயம் வந்தால் எல்லாமே போச்சு. ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்க, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது பயம்தான். நம்ம ஏன் கவலைப்படுறோம்? இது இப்படி நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. அந்த பயம் இருக்கிறதுனால அது கவலையாக மாறுது. ஏன் நம்மளுக்கு குழப்பம் வருதுன்னா, இது இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, இப்படி நடக்கக்கூடாதேன்னு நினச்சி பயம் இருக்குது, அதனால குழப்பம் இருக்குது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா தெரியும், கவலைப்படுறதுக்கு, சந்தேகப்படுறதுக்கு, குழம்புறதுக்கு நிறைய நேரம் வேறா இருக்கிறது என்ன தெரியுமா? பயம்தான். அதனால தான் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, பயம் வேதனை உள்ளது. நீங்களும் நானும் இந்த வேதனையான வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம், வெளியே வந்துட்டோம். ஏன்னா அதுக்கு அந்த வசனமே சொல்லுது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. இங்கே இருக்க நம்ம யாராவது ஒருத்தங்க இன்னும், அதாவது பாதி பயம் பாதி விடுதலை, முழுமையாக பயத்திலிருந்து வெளியே வரலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம இன்னும் தேவ அன்பில் என்ன செய்யலை, அந்த ஃபுல்னஸில் நம்ம இன்னும் என்ன செய்யலை, முழுமையாக பங்கெடுக்கலை. தேவன் மாறாதவர், அவருக்கு வார்த்தைகள் மாறாது. அப்போ மாற்றத்தை யார் தான் உண்டு பண்ணணும்னா, நம்ம தான் நம்மளோட திங்கிங்கில், நம்ம செயல்பாடில் உண்டாக்கணும். நான் சொல்கிறது புரியுது இல்லை? ஏன்னா வசனம் சொல்லுது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. அப்போ அன்பு மாறவே இல்லை. யார்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா, யார் பயப்படுறாங்களோ அவங்களோட புரிந்து கொள்ளல தான் பிரச்சனை இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா யோசித்து பாருங்க, இங்கே இருக்க யாராவது நம்ம ஃப்யூச்சரை குறித்து, நம்ம ஹெல்த்தை குறித்து, நம்ம பிள்ளைங்களை குறித்து, நம்மளுக்கு உண்டான எதெல்லாம் குறித்து நம்ம இன்னும் பயத்தோட தேவனை தேடிட்டு இருக்கோமோ, இன்னும் குழப்பத்தோடு அவரை பிடிச்சிட்டு இருக்கோன்னா, நமக்கு ஒரு பதில் என்னன்னா, இன்னும் தேவ அன்பில் நம்ம பூரணப்படலை. என்னைக்கு அவரோட அன்பில் பூரணப்படுறோமோ, வசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ உங்களோட பயம் மாறணும்னா, இருக்கிற குழப்பம் மாறணும்னா, தைரியம் வரணும்னா, அதுக்கு ஒன்று தான் இருக்குது. தேவன் மேலே, தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற, நம்ம அவர் மேலே அன்பு செலுத்துறத கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு, ஃபஸ்ட்டு அவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கிட்டோனாலே பயம் வெளியே போயிடும். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அவரோட அன்பை புரியறதுக்கு பதில் நிறைய நேரம் எப்படியாவது அவர் மேலே அன்பு செலுத்தி அவரோட ஹார்ட்டை நம்ம டச் பண்ணி எதையாவது சாதிச்சிடலான்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நம்மளோட செயல்னால அவரோட அன்பு கூட போகிறதும் இல்லை, குறைய போகிறதும் இல்லை. ஏன்னா அவர் நம்மளுடைய தகப்பன். நம்மளுடைய கிரியைகளின்படி அவர் நம்மளை நேசிக்காம, நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற அவருடைய முன்குறிப்பு ஜீவன்
தெரிந்து கொள்ளுதல்னால நம்மளெல்லாம் நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, நம்ம பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து அவரோட அன்பை ப்ரூஃப் பண்ணாராம். நீ நல்லவனா மாறு, நான் உனக்கு ஏதாவது செய்வேன்னு சொல்லி அவரோட ஜீவனை கொடுக்கல, பாவியாக இருக்கும்போதே ஜீவனை கொடுத்து அன்பை காணிச்சு நம்மளை அவர் விலைக்கு வாங்கிட்டாரு. ஹல்லேலூயா. அதனால் நல்லா யோசித்துக்கோங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவரை நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன். நிறைய நேரம் என்ன யோசிப்போம், ஊழியத்துக்கு போகணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது. ஆண்டவரே, நான் உங்களை எவ்வளோ நேசிக்கேன்னு தெரியுமா, நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன், நான் உங்கள் மேலே இருக்க அன்பில் தான் என்ன செய்கிறேன், இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறேன். இப்படி நம்ம அவருக்கு நம்மளை நிரூபிக்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே உங்கள் அன்பு என்னை இப்படி வாழ வச்சிருக்கு, உங்கள் அன்பு தான் என்னை மற்றவங்கள மன்னிக்க வச்சிருக்கு, உங்கள் அன்பு தான் இந்த உலகத்தில் என்னை நிம்மதியாக வாழ வச்சிருக்குன்னு அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் நம்ம யாருங்கிறத மற்றவங்க பார்த்து, நம்ம பார்த்தோம்ல, பூவாக இருக்க மாட்டோம், கனியாக இருப்போம். ஹல்லேலூயா. அதனால பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ப்ரூஃப் பண்ணுறதை விட்டுட்டு இருக்கிற அன்பில் நிரம்பி வழிவோம். ஏன்னா நிறைய நேரம் நம்ம எப்படி பழகிட்டோன்னா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஆராதனையில நல்லா பாருங்க, நான் இப்போ எதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எமோஷனல் அடிப்படையில் இருக்கவே கூடாது. ஏன்னா நிறைய நேரம் நம்ம எப்படி உணர்ந்துருக்கோன்னா, ஆண்டவரே நம்ம எல்லாரும் என்னை கைவிட்ட போதும் நீங்கள் என் கையை பிடிச்சிங்க, காசு பணம் முகவரி இல்லாமல் இருந்தேன், எனக்கு முகவரி தந்தீங்க, ஆண்டவரே நான் வெறும் கையாக வந்தேன், எனக்கு வேண்டியதெல்லாம் தந்தீங்க, நான் உளையான சேற்றில் இருந்தேன், என்ன செஞ்சீங்க, தூக்கி எடுத்தீங்க. எமோஷ்னல். அதுவும் அந்த அன்பு எந்த அடிப்படையில் தான் வருது, நம்மளோட எல்லாத்துல இருந்தும் இப்படிலான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அதை விட அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருங்கிறத உணரும் போது அவர் மேலே ஒரு அன்பு வருதுல்ல, அந்த அன்பு தான் மெய்யான அன்பு. அந்த அன்பு தான் நம்மளை ஒரு ஃபுல்னஸுக்குள்ளே கொண்டு வரும். அது சூழ்நிலையை சார்ந்து இருக்காது, எமோஷ்னலாக இருக்காது, ஒரு தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இங்கே வந்திருக்க எல்லாரை பார்த்துன்னு சொல்கிறேன், சபையாக நமக்குள்ள பயம் கிரியேட் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஆத்துமால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சபையாக நம்ம எதுக்கு கீழ்பட்டிருக்கோமோ அதுதான் நம்மகிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும். நம்ம இந்த வருஷம் எதுக்கு கீழ்பட்டிருக்கோன்னா, ஆத்துமா வாழ்க்கையை சீரியஸாக எடுத்து அவரோட டிசைனை வெளிப்படுத்துவேன். அப்போ நம்ம ஆத்துமா ஃபுல்னஸ்குள்ளே வர்றதுக்கு நம்மளோட ஒவ்வொரு திங்கிங், நம்ம எடுக்கிற டிசிஷன், நம்மளோட நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதுக்கு நம்மலாம் இன்னைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்க போகிறோன்னா, அவரோட அன்பை நான் புரிஞ்சு கொள்ளுவேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம யாராவது ஒரு ஆள்கிட்ட நல்லா கோவப்பட்டுட்டு, பயப்படாத, இப்படிலாம் இருக்குது, உனக்கு ஒன்றுமே நடக்காது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டோன்னா பயம் போயிருமா? எக்ஸாம்பிளுக்கு சின்ன பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நல்லா கம்பெடுத்து நீ பயமே படக்கூடாது, நீ பயப்பட்டு பாரு அப்படி சொன்னால் பிள்ளைங்க பயப்படாமல் இருப்பாங்களா? யோசித்து பாருங்க. நீ பயமே படாத அப்படி சொன்னால் பயப்படாமல் இருப்பாங்களா? எப்போ உணர்வும் புரிந்து கொள்ளுதலும், ஓ இது என்ன ஒன்றும் செய்யாது, இது இவ்வளோ சின்ன விஷயந்தானா அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் வருதோ அப்பந்தான் பயம் வெளியே போகுது. அப்போது தேவனோட அன்பை எப்போ நம்ம லைஃப் உள்ள ரிசீவ் பண்ணி நம்ம ஆத்துமா அந்த அன்பின் முழுமையை அறிய 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 அவர் அறிய 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 நமக்குள்ளே இருக்கிற பயம் மாறுது, நமக்குள்ளே இருக்கிற தைரியம் இல்லாத சூழ்நிலைகள் மறையுது. நீங்கள் நல்ல பைபிளை பாருங்கள், யாரெல்லாம் பயம் இல்லாமல் பைபிளில் தேவனோட காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா அவர் கூட இருந்தவங்க இல்லவே இல்லை. தேவனோட இருந்தவங்க தேவனை போல் வாழ்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவனோட இருந்தவங்க தேவனை போல வாழ்ந்தாங்க. நம்ம நிறைய நேரம் அவர் கூட இருந்தாலே போதும், அவர் மட்டும் எனக்குள்ளே இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இதனால தான் ஏமாந்து போயிருக்கோம். யோசித்து பாருங்க, அவர் நமக்குள்ளே தான் இருக்காரு, அதனால ஒரு மாற்றமும் வர போகிறதில்ல. நம்ம என்னவா இருக்கிறோங்கிறது தான் லைஃப் மாற்றமாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதில்ல? அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை மாற போகிறதில்ல. அவர் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குது. ஏன்னா சீஷர்களோட தான் 24 hours அவர் ட்ராவல் பண்ணார். ஆமாவா இல்லையா? அவர் எங்கே போனாலும் அவர் கூட சீஷர் இருந்தாங்க. அதிலும் ஸ்பெஷலாக அவருக்கு யார் க்ளோஸாக இருந்தா? பேதுரு, யாக்கோபு, யோவான். வசனம் சொல்லுது எல்லாரோடையும் இருந்தார். ஆனால் இவங்க தனியாக அடிக்கடி சேர்ந்தெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு, கூடவே இருந்தாங்க, ரொம்ப நேசித்தாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் புரிந்து கொள்ளுதல், நான் அதான் சொல்கிறேன், நம்ம அன்பை காணிச்சு தேவனை
நம்ம பக்கம் இழுக்கிறத விட்டுட்டு அவர் யாரா இருக்காரு, அவர் என்னமா இருக்கிறாருங்கிறத எப்போ நம்ம ஆத்துமா அறியுதோ உணருதோ அப்பந்தான் நம்ம அவரை ருசிக்கிற இடத்துக்கு வர முடியும். இன்னைக்கு நிறைய நேரம் சூழ்நிலைக்காக நம்ம அவரை அறிஞ்சுக்கிட்டதுனால அது தேடுதலாக போயிடுது. தேடுதெல்லாம் விட்டுட்டு அவரோட உட்கார்ந்து பேசி அவரோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வளர வளர அவரோட இதையும் நமக்கு புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு 2 பேர் மீட் பண்ணுறோன்னு வைங்களேன், அவங்க நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க கேரக்டரை நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். அப்படி தானே? ஓ, இவங்க பார்க்க ரொம்ப கோவமாக இருக்காங்க, ரொம்ப கோவமானவங்க போல். ஆனால் அவங்க கூட நல்லா பேச பேச, அவங்க நம்ம கூட பேச பேச, ஒருத்தர் பேச பழக புரிய என்ன தோணணும், ஓ அவங்க கோவமானவங்க இல்லை, இந்தந்த விஷயந்தான் அவங்களுக்கு கோவத்தை கொடுக்கும். அப்படி தானே? உங்களுக்கு புரியுதில்ல? நம்ம யாரோட ரொம்ப பழகுறோமோ பேசுகிறோமோ அவங்கள குறித்து நல்ல ஒரு புரிதல் நமக்கு இருக்குமா இருக்காதா? அப்போ நம்ம தேவனோட எந்த அளவு நம்ம ஆத்துமா கனெக்ட் ஆகுதோ, எந்த அளவு நம்ம அறிகிறோமோ அந்த அளவு நம்ம உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியும். நீங்கள் பைபிளில் பாருங்கள், 24 hours அவர் கூட இருந்த சீஷர்கள் அவரோட அன்பை தேவன் யாருங்கிறத புரியாததுனால அவங்களுக்குள்ள பயம் வேலை செஞ்சுச்சா செய்யலையா? என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஏசு கிறிஸ்து, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவோட அந்த கப்பலில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பேதுரு சீஷர்கள்லாம் இருந்தாங்க. வசனம் சொல்லுது, கடல் கொந்தளிச்சிச்சு, அந்த படகுக்குள்ள நிறைய தண்ணி வந்துச்சு, படகு முங்குற மாதிரி இருக்குது. கப்பல்ல யாரு இருக்கா? ஏசு கிறிஸ்து இருக்காரு. சரி, நார்மலாவே அப்படி இருந்தா என்ன மனநிலை வேணும்? என்ன இருக்கும்? நம்ம கூட தான் அவரு இருக்காரே, நமக்கு ஒரு பயமோ? நீங்களாம் ஃபீல் பண்ணி புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்குள்ள தேவனுடைய மகிமை அந்த அளவு பராக்கிரமமாக வேலை செய்யுது. நிறைய நேரம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் தேவன் எப்படி வெளிப்படுறாருங்கிறத நம்மளால் நம்ப முடியலை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவரை வச்சிருக்காரு. இன்னைக்கு மனுஷங்க தேவனையும் பார்க்கறதில்ல, நமக்குள்ள அவர் என்னமா இருக்கிறாருங்கிறதையும் பார்க்கறதில்ல. சீஷர்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருந்து. வசனம் சொல்லுது, அவர் நல்லா தூங்கிட்டு இருந்த உடனே இவங்க எதுக்காக போய் அவர்கிட்ட வருத்தப்பட்டாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, ஏசு கிறிஸ்து கப்பல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் போய் எழுப்புறாங்க. உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கெல்லாம் என்ன செய்ய போறோம்? இது எதுனால போய் எழுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பயத்தினால? வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? செத்து போயிடுவோம். பரவாயில்ல, சூப்பராக வச்சிருக்கீங்க. யாருமே எதை சொல்லலைன்னா நம்ம சபை கரெக்டாக இருக்கு, அவர் நம்மளை காப்பாற்றுவார்னு நம்பி அவங்க எழுப்பவே இல்லை. புரியுதா? ஒருவேளை நான் யோசித்தேன், நம்ம ஒருவேளை அந்த இடத்துல இருந்தால் கூட ஐயோ கப்பலில் தண்ணி வருது, இவர் நம்மளை காப்பாற்றுவார்னு போய் பயத்தில் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையிலாவது எழுப்பியிருப்போம். ஆனால் இந்த சீஷர்கள் நம்மளை விடையும் மோசமாக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவர் அவங்கள காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கையில் எழுப்பவே இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நாங்கள்லாம் நிம்மதி இல்லாமல் புலம்பிட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் நிம்மதியாக தூங்குறீங்களா? ஏன்னா வசனம் சொல்லுது, அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு அதில் எது ஆச்சரியமாக இருக்கும்னா, இவர் எழும்பி என்ன செஞ்சாருன்னா, இறையாதேன்னு சொன்னார். உடனே என்ன ஆயிட்டு? எல்லாமே நின்று போச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. உடனே என்ன நினச்சிருக்கணும்? அப்பா, இதுக்கு தான் நாங்கள் உங்களை எழுப்பணும் சொல்லியிருந்துருக்கலாமா இல்லையா? வசனம் சொல்லுது, இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் யாரோ, காற்றும் கடலும். நிஜமா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு முன்னாடியெல்லாம் இது கதையா வாஸ்து ஒன்றும் தெரியல. நம்ம அந்த ட்ரூத்தை அறிஞ்ச பிறகு எனக்கு இந்த லைனை வாசிக்கும் போது எப்படி இருக்கும்னா, யாருடா இவங்க? அவர் கூடயே இருந்திருக்காங்க, அவர் செஞ்ச எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க. இவர் செஞ்ச எல்லா அற்புதத்தையும் என்ன செஞ்சாங்க? கண் உண்டாக்குனதை பார்த்தாங்க, பிசாச தேவன் விரட்டினதை பார்த்தாங்க, அவர் செஞ்ச எல்லா தண்ணி ரசமாக மாறினதை கண்டிப்பாக இவங்கெல்லாம் பார்த்தாங்க. இவர் செஞ்ச எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க, இவர் மூலமாக நடக்கிற எல்லா கிரியைகளையும் பார்த்தாங்க, இவர் கூடயே இருந்தாங்க, இவர் கூடயே ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க? இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்ன செய்தாங்களா? ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் இன்னைக்கு பயத்துக்கு காரணம்.
இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தேவ வார்த்தையால் இருக்கலாம், தேவ ஆவியால் நிரம்பி வழியலாம், நமக்கு மயிர் கூச்சக்கூடிய அனுபவங்கள் இருக்கலாம், நம்ம ஆராதிக்கும் போது பரலோகம் நம்ம முன்னாடி திறந்து இருக்கலாம், தேவ தூதர்களை சந்திக்கலாம், நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கீழே வரலாம். இது நம்ம வாழ்க்கையை, நம்ம லைஃப்பை ஒரு துளி கூட என்ன செய்யாது? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன செய்யாது? மாத்தாது. அதனால தான் 1 கொரிந்தியரில் சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷை ஆனாலும் ஓய்ந்து போம். எல்லா வரங்களை வச்சு வாழ்க்கையை வேல்யூ பண்ணிட்டோம்னா பூ உதிர்ந்து கீழே விழ மாதிரி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. கிறிஸ்தவம் எங்கெல்லாம் லேக் ஆகி நின்றுச்சு, எங்கெல்லாம் முடிவுக்கு வந்துச்சுன்னா வரங்களில் வாவ், சபைக்குள்ள பயங்கரமா அந்நிய பாஷா, அப்படி தீர்க்க தரிசனம், 4 பேர் குணமாயிட்டாங்கன்னா என்ன வந்துட்டு தெரியுமா? நம்ம சபையில பெரிய எழுப்புதல், நம்ம சபையில தேவன் என்ன செஞ்சிட்டாரு? எழுந்தருளி விட்டார்னு முடிவு. அன்னைக்கே என்ன முடிஞ்சு நினைச்சுக்கோங்க, எல்லாம் சாலி முடிஞ்சு, லைஃபே சாலி முடிஞ்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது இல்லை லைஃப் சேஞ்சிங். எது மாற்றோன்னா, நம்ம இன்னைக்கு ஆராதனையில் பார்த்தோம்ல, நம்ம ஆத்துமா எப்போ உள்ளான மனுஷன் மாறுகானோ, அவன் தேவனையும் தன்னையும் அறிஞ்சுக்கிட்டானோ, அதுதான் வாழ்க்கை மாற்றத்துக்கான முதல் தொடக்கமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் இங்கே இருக்க எல்லாரை பார்த்துன்னு சொல்கிறேன், வரங்கள் ரொம்ப நல்லது, தெய்வீக சந்திப்புகள் ரொம்ப நல்லது, ஆவிக்குரிய அனுபவங்கள் நல்ல தேவை. ஆனால் அதை வச்சு உங்கள் வாழ்க்கையை வேல்யூ பண்ணிடாதுங்க. அது எப்படின்னா, நம்ம கை அசைகிறது, கால் அசைகிறது, நம்ம நடமாடுறது மாதிரி எது முக்கியம்னா, உள்ள இருக்க ஜீவன் வெளியே வரணும்னா ரத்த ஓட்டம் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சுவாசம் இருக்கணும். அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையா மாறி வெளியே வர்றது தான் அன்பா வெளியே வரும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, சீஷர்கள் கூட தான் இருந்தாங்க, எல்லா மகிமையும் பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க. அவங்களும் கூட இருந்து 5 அப்பம் 2 மீன் மீதி வந்ததை என்ன செஞ்சுருப்பாங்க? ருசிச்சு பார்த்துருப்பாங்க. பார்த்துருக்காங்களா மாட்டாங்களா? எல்லாத்தையும் பார்த்தாங்க. இவர் யாரோ, அவரை அறிகிற அறிவு, அவரை புரிந்து கொள்ளுகிற அன்பு அவங்க வாழ்க்கையாக இல்லாததுனால ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு பயம் வந்துச்சு. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் எந்த இடத்துலலாம் பயம் வேலை செய்யுது, எந்த இடத்துலலாம் விடுதலை இல்லை, எந்த இடத்துலலாம் குழப்பம் இருக்குது, எந்த இடத்துலலாம் கவலை இருக்குது தெரியுமா? தேவனை எந்த இடத்துலலாம் இன்னும் முழுமையாக நம்ம உணரலையோ அந்த இடத்துலலாம் பயம் இருக்கு. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எங்கெல்லாம் பயம் இருக்குன்னா, எந்த இடத்துலலாம் தேவனா பார்க்க தவறிட்டு சூழ்நிலையை வச்சு நான் அவரை பார்க்குறேனோ அந்த இடத்துலலாம் என்ன இருக்குது? குழப்பம் இருக்குது. அதனால தான் தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, கீழான இடத்துல இருந்து நீ என்ன பார்க்காத, ஏன் பொசிஷன்ல இருந்து நீ ஒன்றை பாரு. புரியுதா? ஒரு தேவையின் வழியாக நீ என்ன பார்த்தா நான் உனக்கு ரொம்ப தூரமாக தான் தெரியுவேன். உன் பிரச்சனை உனக்கு ரொம்ப பெருசாக தெரியும். உன்னை சுற்றி எல்லாம் தாறு மாறாக இருந்தாலும் நீ எந்த இடத்துலேருந்து பாருனா, உன் ஆத்துமா எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது உண்மைனா நான் இந்த உலகத்தில் இப்படி வாழ முடியாதுங்கிற என்ன புரிஞ்சுக்கிட்ட இடத்துல நீ பார்த்தானா நான் உனக்கு ரொம்ப பக்கத்தில் தெரியுவேன். ஹல்லேலூயா. இங்கே இருக்க எல்லாரை பார்த்துன்னு சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லாருடைய பயமான பக்கங்களை இன்னையோடு இயேசுவின் நாமத்தால் மூடப்படுகிறது. ஏன்னா எதுலெல்லாம் நம்ம அவரை எப்படி பார்க்குறோமோ அந்த இடத்துலலாம் அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா தெரியும், கூடயே இருந்தாங்க. ஏசு கிறிஸ்து லாசரை உயிரோடு எழுப்பினதா பேதுரு பார்த்துருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக 4 நாள் ஆச்சு, நாருமேன்னு சொன்ன கல்லறையிலேருந்து லாசரு வெளியே வந்ததை பேதுரு பார்த்துருப்பாரு. ஏன்னா எப்போவுமே பேதுருவும் யாக்கோபும் யோவானை என்ன செஞ்சாங்க? அவர் கூடயே தான் இருந்தாங்க. வசனம் சொல்லுது, ஏசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏசு கிறிஸ்து ஏற்கனவே சீஷர்களுக்கு மைண்டை டியூன் பண்ணிகிட்டே தான் இருந்தார். நான் சாக போகிறேன், நான் காட்டி கொடுக்கப்படுவேன், நான் செத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். இதை சீஷர்களுக்கு சொன்னாரா இல்லையா? ஏசு கிறிஸ்துக்கு ஃபஸ்ட்டே தெரியும், அவர் சாக போகிறாரு, அவர் 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்திருக்க போகிறாரு. அவர் சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு தான் இருந்தார். பேதுருவை கூட்டு ஸ்பெஷலாக என்ன சொன்னார் தெரியுமா? நான் சாக போகிறேன், பேதுருவே நீ உன் இருதயத்தை ஸ்ட்ராங்காக்கி வச்சிக்க. எதுக்கு தெரியுமா? நீ என் கூட இருக்கல்ல, நீ தான் இன்னைக்கு ராத்திரி என்னை 3 டைம் மறுதளிப்பா. பேதுருக்கு எப்படி இருந்துச்சு? ஏன் தெரியுமா? நிறைய நேரம் நம்மளுக்கே நம்ம யாருன்னு தெரியாது. ஏசு கிறிஸ்து எல்லாரோடையும் பந்தி உட்கார்ந்துருக்காரு. அப்போ சொல்கிறாரு,
அவங்க காலெல்லாம் கழுவுறாரு. பேதுரு சொல்கிற, ஆண்டவரே நீங்கள் என் காலெல்லாம் கழுவக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் காலை கழுவாட்டா என்கிட்ட உனக்கு பங்கில், அப்போ என் உடம்பெல்லாம் கழுவுங்க ஆண்டவரே. அப்போ சொல்கிறாரு, அதான் சொல்கிறேன், எமோஷ்னல். எந்த இடத்துலலாம் நம்ம எமோஷ்னலாக காடை பார்க்குறோமோ அந்த இடத்துலலாம் அவராக நமக்கு வெளிப்பட முடியாது. அதனால் எமோஷ்னல் எல்லாம் தூக்கி விட்டுருங்க, சூழ்நிலையெல்லாம் மறந்துடுங்க. ஒரு தகப்பனா, ஒரு ஃப்ரெண்டாக, எல்லாத்துக்கும் எல்லாமா நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவர் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு போய் அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு சாக போகிறேன், எனக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டான் பாவம் பேதுரு. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சாரா, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார், அப்பாலே போ. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் யாருன்னு. வசனம் சொல்லுது, அப்பாலே போ சாத்தானே, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறா, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாரு. நீ நினைக்கிறா, நீ என்னை ரொம்ப நேசிக்கிறா, நான் சாகக்கூடாதுன்னு, இந்த நீ தான் இன்னைக்கு என்ன 3 நேரம் மறுதளிப்பா. அவனால நம்ப முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவன் எதை நினைச்சிருப்பானா, 24 hours அவர் கூடயே இருக்கேன். மறுப மலையில யாருமே பார்க்கல, யாக்கோபு யோவான் தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க. நான் அதான் சொல்றேன், அனுபவங்கள் வாழ்க்கையா மாற முடியாது. மறுரூப மலையில் ஏசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், யாக்கோபு தான். ஏசு கிறிஸ்து மோசையோட எலியாவோடையும் பேசுறதை யார் பார்த்தா? யார் தான் பார்த்தா? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு மலையில் அவரோட வஸ்திரம் வெண்மையா பிரகாசிக்கு, எல்லாம் பிரைட்டா இருக்கு. மோசையை எலியாவும் வந்து இவரோட பேசுறாங்க. இவங்க அப்படி ரியலா பார்த்துட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா, உங்களுக்கு ஒரு கூடாரமும். அப்போ எந்த அளவு அது யதார்த்தமா இருந்திருக்கும். இவ்வளத்தையும் பார்த்து ரொம்ப நாளெல்லாம் ஆகலை. புரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னாங்க, இவர் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப நினச்சிக்கோங்க. இங்கே இருக்கவங்க எல்லாரையும் சொல்கிறேன், நம்ம சபையாக மெடிடேட் பண்ணுறோம், நிறைய அனுபவங்களை தேவன் உங்களுக்கு தருவார், நிறைய மேனிஃபெஸ்டேஷனை பார்ப்பீங்க. உடனே என்ன நினச்சிடாதுங்கன்னா, அப்பா இப்போ நான் எங்கே வந்துட்டேன், கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன், தேவன் எனக்கு கை கொடுத்துட்டாருன்னு நினைக்காதுங்க. அவரோட இதெல்லாம் வச்சு உங்கள் லைஃப்பை வேல்யூ பண்ணாமல், இது ஒரு கன்ஃபார்ம், தேவன் உங்கள் கூட நடக்கிறதுக்கும் நீங்கள் அவர் கூட நடக்கிறதுக்கும் கன்ஃபார்மே தவிர, உங்கள் இருதயத்தை இன்னும் ஆழமாக நான் உங்கள் அன்பை உணரணும் தகப்பனே. நீங்கள் எனக்காகவே இந்த உலகத்தில் வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன உங்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கீங்க, நான் யார் தகப்பனே, உங்கள் அன்பு என்னை என்ன மாதிரி வச்சுருக்கு அப்படின்னு அவரை அறிய உணர உள்ளான மனுஷன். நல்லா யோசித்து பாருங்க, நம்ம ஆத்மா மாறுச்சுன்னு வைங்களா, அதோட மேனிஃபெஸ்டனை கட்டுப்படுத்தவே முடியாது. அது அன்பை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மனதை கொடுக்கும். நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே யாருடா இது, இவ்வளோ நாளும் சண்டை போட்ட ஒரு ஆள் இன்னைக்கு புது அவதாரமாக இருக்குது, இவ்வளோ நாளும் அழுதுட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ எதுக்கும் அசராமல் உட்கார்ந்துருக்கு, இவ்வளோ நாளும் பயந்தாங்கொல்லியாக இருந்த ஒரு ஆள் இப்போ, இதுதான் தேவனை உலகத்துக்கு நம்ம மூலமாக எடுத்து காணிக்க முடியும். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற ஆத்தும முழுமைக்குரிய ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, தேவ அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல? அங்க வேதனை இருக்காது, குழப்பமே இருக்காது. தேவனை அறிஞ்சு கொள்ளாம எமோஷ்னலாக கனெக்ட் ஆனதுனால தான், அற்புதங்களை அதிசயங்களையும் பார்த்து ஏதாவது செய்யணும்னு கூட இருந்தனால தான் பேதுருக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. பேதுரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு, எப்படியாவது இவரை தெரியாதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். எங்கே இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். வசனம் சொல்லுது, தேவனையும் தனியாக கூட்டிகிட்டு வந்து டீல் பேசினாரு. இப்போ சேவகன்கிட்ட என்ன செய்கிறாரு, சபிக்கவும். நல்லா யோசித்து பாருங்க, அது அந்த வாய், இது இந்த வாய், ஒரே வாய் தான். உங்களுக்கு புரியுதில்ல? அதான் சொல்கிறேன், இருதயத்தில் இல்லாமல் வரக்கூடிய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஏசு கிறிஸ்துட்ட என்ன சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, நடக்கவும். சேவகன்கிட்ட என்ன சொல்கிறாரு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செஞ்சார். வசனம் சொல்லுது, ஏசு கிறிஸ்து திரும்பி பார்த்தாரா, எப்படி இருந்திருக்கும், மனம் கசந்து அழுதான். அன்னைக்கு முதல் தேவனுடைய அன்பை அவன் உருந்து கொண்டான். அன்னைக்கு முதல் அவன் லைஃப் மாறுச்சு. ஜஸ்ட் ஒரு உயிருக்காக கூட இருந்த தேவனை, அவர் யாருங்கிறத அறியாமல் போயிட்டோமே. வசனம் சொல்லுது, அவன் மனம் கசந்து அழுதான். அதுக்கு அப்புறம்தான் அவன் எதெல்லாம் அவன் ஆத்மா புரிய ஆரம்பிக்கினா, ஓ இவர் மேசியாவா நம்ம கூட இருந்திருக்கிறாரு. ஏன்னா இவர் சொன்னார், நான் 3 நாள் நிறைய சொன்னார்,
யோனா தீர்க்கதரிசியோட அடையாளத்தை சொன்னார். எருசலேம் தேவாலயத்தை இடிச்சிட்டு 3 நாளுக்குள்ளே கட்டுவீங்க, அதெல்லாம் அவரோட சரீரத்தை குறித்து சொன்னார். அதுக்கு அப்புறம் தான் பேதுருக்கு கண் திறக்குது. எப்படின்னா, ஓ இவர் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார், இவர் தேவகுமாரன், இவருக்காக தான் இனி ஒரு வாழ்க்கை வாழணும்னு தேவனை அறிஞ்ச இடத்துலேருந்து வாழ ஆரம்பிக்காரு. ஹல்லேலூயா. இங்கே இருக்கவங்க எல்லாரை பார்த்துன்னு சொல்கிறேன், தேவனை கேட்டதை விட்டுருங்க. சத்தியமாக கேட்டது, சண்டே கிளாஸ் போனது, பிரசங்கம், அம்மா அப்பா சொல்லி தந்தது எல்லாம் தாண்டி உங்கள் தகப்பனா அவரை அறிய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, இதுவரை ஆபிரகாமின் தகப்பன் தான் நம்ம தகப்பனா இருக்காரு. நிறைய நேரம் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு அது செஞ்சீங்களே ஆண்டவரே, சிங்கக்கபில தானியேலை காப்பாத்துனீங்களே, அது தானியேலின் தேவன், அது எலியாவின் தேவன், அது எல்லாருக்கும் தாவீதோட தேவன் மேலே ஒரு சின்ன, தாவீதுக்கு மட்டும் ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமாம், தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அது தாவீதோட தேவன். உங்களுக்கு புரியுதில்ல? நம்ம தேவன், நமக்கு அவர் என்னமா இருக்கிறாரு? இங்கே இருக்கவங்க எல்லார பார்த்துன்னு சொல்கிறேன், பைபிளில் இருக்க எல்லாருடைய தகப்பன் அவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பட்டார். ஆமாவா இல்லையா? ஆபிரகாமுக்கு ஒரு மாதிரி வெளிப்பட்டார், யாக்கோபுக்கு இன்னொரு மாதிரி. யாருக்கு இறங்கி ஒர்க் பண்ணணுமோ அங்கே இறங்கி ஒர்க் பண்ணார், யார்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருந்தார், யாருக்கு தரம் மட்டும் தன்னை தாழ்த்தணுமோ. இப்போ நம்மளே பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு தக்கனே நம்ம ரியாக்ட் ஆகும். இதே மாதிரி தான் தேவனும் நம்ம இருப்பார். ஆனால் நம்ம தகப்பன் அனுபவிக்கிறதுக்கு பதில் நிறைய நேரம், ஆண்டவரே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இது எப்படி வரக்கூடாதுன்னா, தாவீதுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை எடுத்துட்டு போய் அப்படி நம்ம போய் நிற்கக்கூடாது. நம்ம அப்பா கிட்ட போய், ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கு ஆண்டவரே, எனக்காக நீங்கள் ஜீவனையே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், ஜீவனையே கொடுத்து ஒன்றை வாங்கிட்டேன், இனி ஒன்றை எதுவும் தொட முடியாது. அது நமக்கும் நம்ம தகப்பனுக்கும் உள்ள உரையாடலாம் மாறும். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு தான் பயமானது முழுசாக நம்மகிட்ட வெளியே போகும். அதுக்கு தகப்பனோட உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு உறவு தேவை. அதை தான் வசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தே புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாரும் உங்க தகப்பனா அவரை பார்த்துருக்கீங்களா? இப்பதான் பார்த்துட்டே இருக்கும். எங்கே நிறைய பிரச்சனைனா, நம்ம தகப்பனா பார்க்க நமக்கு மலை போல நம்பிக்கை வரும், நமக்கு மலை போல விசுவாசம் வரும், நமக்கு ஓ இதில் நம்மளை நடத்தியிருக்காரு, இதுலேயும் நடத்துவாருன்னு வரும். இதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. இங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், அன்பிலே பயம் இல்லை. தேவ அன்பு மெய்யா உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் மெய்யா தேவ அன்பால் நிரம்பி வலிச்சிங்கன்னா, பயம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எல்லா அளவு கூட வேலை செய்ய முடியாது. ஏன்னா பைபிளில் யாரெல்லாம் தேவ அன்பால் ஊற்றப்பட்டிருந்தாங்களோ, தன்னை ப்ரூஃப் பண்ணாமல் அவரை அறிஞ்சாங்களோ, அவங்கெல்லாம் மலை போல நின்னாங்க. தானியேலை பாருங்கள். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ, எனக்கு என்ன தோணுன்னா, சிங்கக்கபில போட்டது கூட எனக்கு மேட்டராக தெரியாது. ராஜா ஒரு கடுமையான சட்டத்தை சொல்லிட்டாரு, என் கனவையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். வசனம் சொல்லுது, அந்த பாபிலோனில் இருக்க எல்லா குறி சொல்கிறவங்க, ஜோஷியர் எல்லாரையும் கொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜா ரொம்ப விவரமான ராஜா, திறமை இல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடாது. நீ ஜோஷியக்காரனும் குறி சொல்கிறவனமா இருந்தால் கனவுக்கு அர்த்தம் சொல்லு, அது தெரியாமல் நீ எதுக்கு வேஸ்ட்டாக இருக்கான்னு என்ன செஞ்சுட்டாரு, என்ன சட்டம் போட்டாருன்னா, ராஜா முன்னாடி அவருக்கு கனவையும் அர்த்தத்தையும் சொல்லாத எல்லாரும் என்ன செஞ்சு போயிடணும், தெரியும் தானே எல்லாருக்கும், அவங்கள கொலை செய்யும்படி வசனம் சொல்லுது. எல்லாரும் பயந்து ஒழிக்கிறாங்க, நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டில் நிலைமை இப்போ எப்படி இருக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எல்லா குறி சொல்றவங்களுக்கும், ஜோஷியக்காரங்களுக்கும், ஞானிகளுக்கும் என்ன இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். ஆஹா, சொல்லாட்டா இப்போ என்னது இல்லை, நான் சொன்னேன்ல, அன்பிலே பயம் இல்லை. பயமானது வேதனை உள்ளதா இருந்ததுனால தான் நிறைய பேர் ஓடி ஒழிச்சுக்கிட்டாங்க. எதனால ஓடி ஒழிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? உயிர் பயத்தில் ஓடி ஒழிச்சாங்க. பயம் வேதனை உள்ளது. அன்பிலே பயம் இல்லைன்னு சொன்னேன்ல, தானியேல் நேராக போனான். போய் என்ன சொன்னானா, என்னை கண்டிப்பாக ராஜா முன்னாடி கொண்டு போங்க. எதுக்கு? கனவுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கே இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு போனானா, அன்பிலே பயம் இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தெரிஞ்சாருன்னா, மரணமோ எந்த சூழ்நிலையும் நம்மளை தொடுங்கிற தாட்டே நமக்குள்ளே இருக்காது. அதெல்லாம் நம்ம பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கிற அறிவு நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா மரணத்தோடு தான் அவனுக்கு போராட்டம் இருந்துச்சு. இவன் போய் நிற்கான்னு வைங்களேன், ராஜா நம்பாட்ட இவனே என்ன செஞ்சிருவாங்க, இவனே கையில் போய் மாட்டின மாதிரி.
அவன் போய் ராஜாட்ட சொல்கிறான், ராஜாவே நீங்கள் சொப்பனம் பார்த்துருக்கீங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு 3 நாள் டைம் தாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம சொல்லுவோம்ல, இவன் போய் சொல்லாட்டா கூட ராஜாக்கு இவனை பற்றி பெரிய கான்ஷியஸ் இருந்திருக்காது. இப்போ இவன் போய் பார்த்து டைம் கேட்டதுனால கண்டிப்பாக இதுக்கு யாரு பதிலாளியா இருக்கா? கண்டிப்பாக தானியேல் ராஜாக்கு பதில் சொல்லணும். பொறுப்பாக மாறிட்டான். இவன் போய் ராஜா கிட்ட டைம் கேட்குறான், எனக்கு 3 நாள் டைம் தாங்க, உங்கள் கனவை சொல்லுவேன். வசனம் சொல்லுது, ராஜா டைம் கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு வந்து அவன் முதல் வேலை என்ன செஞ்சான்னு தெரியுமா? வசனம் சொல்லுது, தேவன் கிட்ட கேட்டானா, தேவனே, பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு இந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள ஆவியை தாங்க. கனவை வெளிப்படுத்துறது உங்களுக்கு லேசான காரியம். வசனம் சொல்லுது, அவன் தேவனை அறிஞ்சனால, அவன் தேவன் யாருன்னு தெரிஞ்சனால, தேவனை நம்பி ராஜா கிட்ட டைம் வாங்கினால ராத்திரி தூக்கத்தில் அவனுக்கு கனவு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதோட அர்த்தமும் தெரிஞ்சிச்சு. அவன் ராஜா கிட்ட போய் கனவை சொன்னான். ராஜா சொன்னா, தானியேலின் தேவனே மெய்யான தேவன். தானியேலுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அது என்ன ஆவி? தேவர்களின் ஆவி. பைபிளை போட்டிருக்கா இல்லையா? தேவர்களோட ஆவி இந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. இவன் விசேஷித்தவன். இது எப்படி வந்து நினைக்கிறீங்க? இது எதன் அடிப்படையில் வந்துச்சு? தேவ அன்புலையும் தேவன் யாருங்கிற புரிந்து கொள்ளுதலும் வரும்போது தான் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த பேதுருக்கு வராத அறிவு யாருக்கு வந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தானியேலுக்கு வந்துச்சு. யாரா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோங்கிறது இல்லை, நம்ம என்னவா இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியுதில்ல? அதனால நம்ம வாழ்க்கை மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை, நம்ம வாழ்க்கை மாற்றப்படுறதுக்கு ஏதோ ஒரு பெரிய தேவ மகிமை வெளிப்பட வேண்டியது இல்லவே இல்லை. ஒரு பெரிய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தேவை இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியுதில்ல? ஏதோ ஒரு அனுபவத்தினால உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுறதில்ல. உங்களுக்குள்ளே இருக்க தேவனை நீங்கள் என்னமா பார்க்குறீங்க, அவர் யாருன்னு தெரிஞ்சதை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா மண்ணா இருக்கிற நம்ம பொண்ணா மாறதை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சிங்க கபிக்குள்ளே போகிறதுக்கு யார் தைரியத்தை கொடுத்தா? யார் தைரியத்தை கொடுத்தா? யாருமே தைரியத்தை கொடுக்கல. அது லைஃபாக இருந்துச்சு. சிங்கமா நம்ம சாதா ஒரு பிரச்சனைக்கே, சின்ன ஒரு விஷயத்துக்கே நம்ம என்ன ஆயிருக்கோம்? ஆண்டவரே, ஏன் எங்களை கைவிட்டீர்? ஏன் உங்க முகத்தை எங்களுக்கு? எத்தனை நாள் நாங்க இந்த இதெல்லாம் நம்ம டிசைன் கிடையாது. இதெல்லாம் நம்ம டிசைன் கிடையாது. நம்ம எப்படி இருப்போம்னா, தேவனை நோக்கி இல்லை, நம்ம பிரச்சனைகளை கீழ்ப்படுத்துறதுக்கு தேவனை அறிஞ்சோன்னா, ஒருவேளை வியாதியோட போராடி கொண்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா நான் யோசித்து பார்த்தேன். முன்னாடி ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த சின்ன வயசில் ஏதாவது வந்துட்டுனா தூக்கமே. இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, ரிசானாக்கு அடிக்கடி சின்ன வயசில் ஒரு ஃபீவர் வரும். ஃபீவர் வந்தாலே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 103 தான் ஸ்டார்ட் ஆகும். 103, 4, 5 போயிடும். அப்போ ஹாஸ்பிட்டல் போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்த உடனே படப்படன்னு குளிப்பாட்டி விடுவாங்க பயங்கர ஃபீவரில். எதுக்குன்னா அப்போ தான் அந்த ஹீட்டெல்லாம் என்ன செய்யும், போகும். அப்போது நர்ஸ் எல்லாம் என்கிட்ட எப்படி பயங்க அனுப்பாங்கன்னா, இவ்வளோ ஃபீவராக இருக்குது, இப்படி இருந்தால் பிள்ளைக்கு என்ன வந்துடும், ஜன்னி வந்துடும். உடனே என்னது ஜன்னியா? ஹாஸ்பிட்டலில் இப்படி சொல்லி தான் நல்லா குளிப்பாட்டி அங்கே வச்சே ஒரு சிறப்பெல்லாம் கொடுத்து தான் டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. முடிஞ்சிச்சா? வீட்டுக்கு வந்தால் 2 நாள் யாருக்கு தூக்கம் இருக்காது? எனக்கு தூக்கம் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, திரும்ப அது வாங்கி வச்சு ஃபீவர் பார்த்துட்டே இருப்பேன். யாருக்கும் தெரியாமல் காய்ச்சல் குறைஞ்சிருக்கா. மருந்து 4 மணிக்கூர் கொடுக்கறதுக்கெல்லாம் பொறுமையே இருக்காது. 1 மணிக்கூருக்கு ஒருக்கா கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அவ்வளோ பயமாக இருக்கும். ஜன்னி வந்துடக்கூடாது, ஏதோ நோய் வராதா இருக்கும், அதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாம் வந்துடும். புரியுதா? என்னை பார்த்து கேட்பாங்க, பிள்ளைக்கு தானே காய்ச்சல் வந்து உனக்கு என்ன ஆச்சு? ஏன்னா 2 நாளாக என்ன பண்ணுவேன்னா, ஃபேனெல்லாம் ஒன்றில் வச்சு எனக்கு எவ்வளோ தண்ணியாக வேர்த்து வடியும். ஆனால் பிள்ளைக்கு என்னது ஆயிடக்கூடாது, பயம். பாசத்தை தாண்டி என்ன இருந்திருக்கு, ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு பயம். என்னைக்கு சத்தியத்தை, என் உடம்புலையும் அப்படிதான். சின்ன ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை இவங்க கரெக்டாக சொல்லாட்டா, புரியுதா உங்களுக்கு? பயம் வேதனை உள்ளது. நான் உண்மைக்கும் சொல்கிறேன், பயத்தோடு தான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நான் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கேன். நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்த காரணம் பயம்தான். நிறைய ஜெய்சேகரன் ஹாஸ்பிட்டல், கோபால் டாக்டர், அங்கெல்லாம் நான் வந்து எப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்தில் ரெகுலர் கஸ்டமர். போனாலே அக்கா அப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி சாட்சியாக சொல்ல முடியும், பல வருஷங்களாக அந்த டாக்டரே நாங்கள் பார்க்கல. முன்னாடி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி எங்களை பார்த்து அடையாளம் தெரியுமா இல்லையான்னு தெரியாது. நான் உங்கள் முன்னாடி சாட்சியாக சொல்லுவேன்,
பல வருஷங்களா. நான் இடையில ஒரு வாட்டி பைல்ஸுக்கு போனேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கமே எட்டி பார்க்கல. ஏன் தெரியுமா? எது எனக்கு பயமாக இருந்துச்சோ, எது எனக்கு வேதனையாக நரகமாக இருந்துச்சோ, அந்த இடத்துலலாம் தேவ அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். என்ன நான் அன்ப ஆரம்பித்தேன்னா, நான் என்ன ப்ரூஃப் பண்ண முதல்ல ஆரம்பிக்கவே இல்லை, சத்தியத்தை எடுத்து வாழ ஆரம்பித்தேன். எப்படின்னா, மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. ஏன் ஆண்டு கொள்ள முடியாதுன்னா, எனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்துட்டாரு. மரணம் எங்களை ஆண்டு கொள்ள முடியாதுன்னா, வியாதியில நாங்கள் போராட முடியாது. ஏன்னா அவர் அதை சுமந்து தீர்த்துட்டாரு. இந்த ஒன்று தான், இந்த வார்த்தையை எடுத்து ருசிக்க ருசிக்க தேவ அன்பு எனக்குள்ள ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சு. ஏன் எங்கள் உடம்புல நாங்கள் இதெல்லாம் சுமக்க மாட்டோம்னா, அவர் சுமந்து தீர்த்ததை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், சுமக்க வேண்டாம். இந்த இடத்துல அவரோட அன்பை உணர பயமே வேலை செய்யலை. நீங்கள் உங்கள் முன்னாடி சொல்ல முடியும், பயமே இல்லை அந்த இடங்கள்ல. ஏன்னா பயம் வேதனை உள்ளது. அது நம்ம தேவனுக்கும் நமக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பையே பிரித்து விட்டுரும், நம்மளை ஒரு அடிமையாக வாழ வைக்கும். அந்த இடத்துல அவரோட அன்பு மெய்யாக நம்ம இருதயங்களை இருந்துச்சுன்னா நம்ம விடுதலையாக்கப்பட்டிருப்போம். இங்கே இருக்க எல்லாரும் பார்த்தோன்னு சொல்கிறேன், பொருளாதாரமாக இருக்கலாம், பிள்ளைங்க லைஃபாக இருக்கலாம், எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு பயம் இருக்கோ அந்த பகுதியில் என்ன அர்த்தம்னா, இன்னும் முழுசாக நம்ம தேவனை என்ன செய்யலை, தெரிஞ்சிக்கல, இன்னும் நம்ம முழுசாக தேவனை அனுபவிக்கல. பொருளாதாரம்லாம் நமக்கு ஒரு மேட்ரே இருக்காது. நிறைய நேரம் அதில் நம்ம அஃபண்ட் ஆகிருவோம். வசனம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏதாவது இருந்தால் தானே எங்கே இருந்தாது வரும். தேவன் சொல்லியிருக்கிறாரு, ஆகாயத்து பறவைகள் இருக்குல்ல, அது ஏதாவது பண்ணுதா, அது விதைக்குதா? நம்ம உலக வழக்கப்படி என்ன சொல்லுவோம், விதைச்சாதானே, ஏதாவது ஒன்று பண்ணினாதானே நமக்கு ஒன்று நடக்கும். நமக்கு அதையும் தாண்டி நடக்கும். வசனம் சொல்லுது, ஆகாயத்து பறவை விதைக்கலையா, அது நூற்கலையா, அது அறுக்கலையா, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கல, ஆனா அதையும் தேவன் பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நம்ம விசேஷித்தவங்க. அப்ப நம்ம எப்படி இருப்போம்? எதுவுமே செய்யலையா ஆண்டவரே, விதைக்கிறதுக்கு இடமே இல்லை, களஞ்சியம் எல்லாம் எம்டியா இருக்கா, கவலைப்படாத, ஒண்ணுமே இல்லாத அதை நான் பிழைப்புட்டுறேன்னா நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நம்மளை எப்படி நடத்துவார்? இந்த அறிவு இது அறிவா இல்லாம நம்ம லைஃபா மாறுச்சுன்னா, நம்மளால நம்ம வீட்டில் எல்லா சிச்சுவேஷன்லையும் பயம் இல்லாம குழப்பம் இல்லாம அவர் எல்லாத்தையும் எனக்காக செஞ்சு முடிச்சிருக்கத நான் சுதந்திரிப்பேன், நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறது நம்ம லைஃபா மாற முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? அதனால உங்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், பயமானது என்ன உள்ளது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். பயமானது அன்பிலே பயம் இல்லை. வேதனையை தெரிந்து கொள்றோமா, அன்பை தெரிந்து கொள்றோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால நான் ஆசைப்படுறேன், நம்ம யாருமே பயம் இல்லாதவர்களா வாழணும். ஏன்னா வசனம் சொல்லுது, பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், கொடுமை உன்னை அணுகுவதில்லை, அழிவும் நாசமும் உன் எல்லைகள்ல கூட. நம்ம வீட்டுக்குள்ள இல்லை, நம்ம பவுண்டரிக்குள்ள, நம்ம எல்லைகளுக்குள்ள எது கேட்கப்படாதான்? அழிவும் நாசமும் உன் எல்லைகள்ல கேட்கப்படாது. ஏன் தெரியுமா? துஷ்டன் இனிமேல் நம்ம வழியா கடந்து வர முடியாது. அவை இதுவரை நம்ம குடும்பத்துல இருந்து எவ்வளோ விஷயத்த அவை சூறையாடிட்டு போயிருப்பான். உறவுகளையா இருக்கலாம், பணத்தையா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், சமாதானத்தை இருக்கலாம். இனி நீங்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணி பாருங்க, என் எல்லைக்குள்ள உன்னால வர முடியாது. நான் வசனம் சொல்லுது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. சத்துரு உட்புகுதலும் உன் குடிய கெடுக்கிறத இனிமேல் உன் வாழ்க்கையில இருக்காது. ஹல்லேலூயா. நான் இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், பயம் இல்லாது இருப்போம், திகிலுக்கு தூரமாகும். அதுக்கு வீட்டில் போய் என்ன ஒர்க் உடனே இனிமேல் என் வாழ்க்கையில பயமே இல்லைன்னு அதை எடுத்து ஒர்க் பண்ணுங்க. நான் பயப்பட மாட்டேன், பயம் எனக்குள்ள இருக்க முடியாது. எங்கேயாவது உங்களை அறியாம பயம் வந்துச்சுன்னா, ஐயோ நான் ஏன் பயப்படுறேன், ஏசப்பா பயப்படக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதுங்க. ஏன் எனக்கு பயம் வருது? இந்த இடத்துல தேவனோட அன்பை நான் இன்னும் ருசிக்கலையா? இந்த இடத்துல நீங்க யாரா இருக்கீங்கப்பா, இந்த இடத்துல ஏன் என்னால உங்களை புரிஞ்சிக்க முடியலன்னு நினைச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவாரு. அவர் உங்களுக்கு அவரோட அன்பையும் அவர் யாருங்கிறதையும் உங்க இருத்துல வைக்க உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்களோ இல்லையோ, நீங்க உங்களை மலை போல பார்ப்பீங்க. என்ன நினைப்பீங்கன்னா, நான் பெரிய பர்வதம், எனக்கு விரோதமா கிரியை செய்யற எல்லா சூழ்நிலைகளும் பனி போல உருகி போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே இங்க வந்திருக்க நம்ம எல்லாரையும் இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். என்ன வார்த்தையின்படியா நம்ம சபையில ஒருத்தங்க வாழ்க்கையில கூட பயம் என்கிற சத்துரு கிரியை செய்ய முடியாது. பக்கத்துல இருக்கவங்க கையை பார்த்து சொல்லுங்க, இனிமேல் பயம் இல்லாம இருப்போம். நித்திய மகிழ்ச்சி தான் நம்ம குடும்பங்கள்ல இருக்கும். எல்லாரும் கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாரும்.
நித்திய மகிழ்ச்சி தான் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு.